My dear students, this is class 11 maths, chapter 3 trigonometry, exercise 3.6 ல question number 9 பார்க்க போறோம். பாருங்க 1 plus cos 2x cos 4x cos 6x equal to 4 cos x cos 2x cos 3x னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது டோட்டலா ரைட் ஹேண்ட் சைடு, இது டோட்டலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இங்கே ரீரைட் பண்ணிக்கிறேன். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன்ப்பா. அதாவது 1ஐயும் cos 6xையும் ஒன்றா சேர்த்து எழுதிக்க போகிறோம். 1 + cos 6x. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரா எடுத்துக்க போகிறோம். cos 2x + cos 4x. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலே இங்கே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல் இருக்குது? இது ரெண்டும் cos c + cos d மாடல் இருக்குது. cos c + cos d equal to 2 cos c + d/2, 2 cos c + d/2 cos c - d/2. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து வேறு என்ன வேணும்னா, இப்போ இதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா cos 2θ ஈக்குவல் டு 4 ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்கலி cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா cos 2θக்கு. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா இருக்குது cos 2θ ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகே, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லாம் இதிலிருந்து டெரைவ் பண்ணது தான் இது. ஓகே, இப்போ இந்த -1 வந்து நான் எல்ஹெச்எஸ்ஸை கொண்டு போயிட்டேன்னா இந்த cos 2θவோட அந்த 1 வந்து ஆட் ஆகிடும். அதாவது மைனஸில் இருக்கிற 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து +1 ஆகிடும். இந்த பக்கம் 2 cos ஸ்கொயர் தீட்டா மட்டும் நிற்கும். ஓகேவா? ஸோ இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுத போகிறேன். அதாவது cos 6xஐ வந்து cos 2 × 3xன்னு எழுத போகிறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். 2 cos c + d/2 cos c - d/2. என்னோட c யார்? 2x. என்னோட d யார்? 4x. அப்போது 2 cos c + dக்கு 2x + 4x/2. அடுத்து cos c - d/2. அதாவது காஸில் வந்து நீங்கள் மைனஸில் வந்தாலும் அது ப்ளஸ் ஆக்கிக்கும். 2x - 4x/2 போட்டாலும் -2x வந்தாலும் அது +2xஆக தான் டீல் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்களேன். இதை சியாகவும் இதை டியாகவும் எடுத்துக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? தென் இங்கே தீட்டாவோட பிளேஸில் என்ன வந்திருக்கு? 3x வந்திருக்கு. இங்கே பாருங்கப்பா, cos 2θக்கான ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் தீட்டா -1. தென் -1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா cos 2θ + 1 ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ தீட்டாவோட பிளேஸில் 3x வந்திருக்கிறதுனால இதை வந்து நான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன வந்திருக்கோ அது அப்படி இங்கே எழுத போகிறேன். தீட்டாக்கு பதிலாக 3x வந்திருக்கு. அப்போ 2 cos ஸ்கொயர் 3x. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 cos 2x + 4x 6x/2. தென் cos 2x - 4x -2x/2. ஓகே, ஸோ இதை நான் ஒன்றும் பண்ணல, மறுபடியும் நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். 2 cos ஸ்கொயர் 3x, அதை நான் ஒன்றும் பண்ணல. அடுத்த ஸ்டெப்பில் இது 2க்கு இந்த 6ஐ கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6, ஒரு x இருக்கு இல்லையா? ஸோ 2 cos 3x, இது கேன்சல் பண்ணால் -1x. அதாவது cos -x. cos -xன்றது cos x தான். ஏன்னா cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். cos -xன்னு சொன்னாலும் cos xன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இங்கே cos xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தென்
இந்த 2 cos ஸ்கொயர் 3x இருக்கு இல்லையா, இதை cos 3x into cos 3x அப்படின்னு பிரித்து எழுதலாமா? தென் இங்கே 2 cos 3x cos x. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 cos 3x காமனாக இருக்குது பாருங்கள். அதை நான் வெளியே எடுத்துட போகிறேன். அப்போ 2 cos 3x நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன மீந்திருக்கு? cos 3x மீந்திருக்கு. இங்கே என்ன மீந்திருக்கு? இது போக cos x மீந்திருக்கு. ஓகே, ப்ளஸ் cos x ஆச்சா? இப்போ மறுபடியும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அதாவது ஃபார்முலா இது தான்ப்பா. cos c ப்ளஸ் cos d ஈக்குவல் டு 2 cos c ப்ளஸ் d பை 2 cos c மைனஸ் d பை 2. ஓகேவா? ஸோ இதை நான் ஒன்றும் பண்ணல, நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். மறுபடியும் இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணும்போது இதுதான் நம்மளோட c, இது நம்மளோட d. அப்போ என்ன வரும்? 2 cos c ப்ளஸ் d பை 2 3x ப்ளஸ் x பை 2 cos c minus d by 2 3x minus x by 2. Okay, then 2 cos 3x அப்படியே இருக்கட்டும். 2 cos 3x plus x 4x by 2 cos 3xல ஒரு x கழிச்சா 2x by 2. சில ஸ்டூடெண்ட் என்ன கொஷின் பண்ணியிருந்தீங்க, இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிக்கலாமா சார்? நோ, this is angle, cos angle. இது வந்து சாதா நியூமரிக்கல் வேல்யூ 2 ஃப்ரண்ட்டில் வந்திருக்கிற ஒரு நம்பர். இது வந்து டோட்டலாக ஆங்கிள். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, தென் இந்த 2க்கு இந்த 4 அடிச்சிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. அதே போல் இந்த 2க்கு 2 அடிச்சிடலாம். அப்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 cos 3x உள்ளில் 2 cos 2x, இங்கே ஒரு cos x. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 and 2 மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். 2 2s are 4. அதுக்கப்புறம் என்ன வரணும்? இங்கே பாருங்கள், cos 3x எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து cos 2x எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து ஒரு cos x. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 cos x cos 2x cos 3x. வேணா இதே போல் நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. டேர்ம்ஸ் அதுதான் வந்திருக்கு. அதாவது cos x முன்னாடி வச்சுருக்காங்க அவங்க. ஓகே, நம்ம ஆன்சரில் இருக்கிற மாதிரியே எழுதிடலாம்ப்பா. 4 cos x cos 2x cos 3x அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஈக்குவல் டு RHS and Sprout. ஓகே, thank you students.